ஜூன் 12ஆம் தேதி தெளிவான வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டுக்கு ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் மஞ்சள் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 10 சென்டிமீட்டர் வரைக்கும் எங்கே வேணாலும் அதிகபட்சமாக மழை பெய்யலாம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்கள்லையும், வட மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், அனைத்து மாவட்டங்கள்லையும் மேகமூட்டமாகவும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மழை வருவது போலையும் வானிலை இருந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பல இடங்களில் தூறல், சாரல் அப்படின்லாம் இருந்துக்கிட்டும் இருக்குது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் படிப்படியாக முன்னேறி வருகிறதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் முன்னேறி வருகிறது. குறிப்பாக இன்றைக்கி ஜூன் 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்தெந்த மாவட்டங்களில் மிதமான மழை இருக்குன்னா, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மிதமான மழைக்கும், நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்கள், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், புதுகை, காரைக்கால் பகுதிகள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே மிதமான மழை நாளைக்கு பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்லையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட வானிலை ஆய்வு மையம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதே போல் ஜூன் 14ஆம் தேதி பார்க்கையில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகள், அப்புறம் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுகை மற்றும் காரைக்கால் பகுதிகள்லையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் 14ஆம் தேதி. ஜூன் 15ஆம் தேதி லேசான மழை பெய்யும். இது போல தான் இருக்க போகுது வானிலை அமைப்பு. அதனால் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தமிழகத்தில் முன்னேறி வருகிறது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டமாகவே தான் காணப்படும். ஆங்காங்கே தூறல், சாரல்லாம் அனைத்து பகுதிகளிலும் இருக்கலாம். தென்மேற்கு பருவமழை நமக்கு ஜூன் 1ஆம் தேதி தொடங்கியது. ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் நேற்று வரைக்கும் பார்க்கையில் நமக்கு பெய்ய வேண்டியது 21.6 மில்லிமீட்டர், பெய்திருக்கு 25.7 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 19% அதிகமாக தான் மழை பெஞ்சிருக்கு. இப்போ தென்மேற்கு பருவமழை நமக்கு பெய்ய வேண்டியதை விட அதிகமாக பெஞ்சிருச்சு. இன்னும் போக போக இன்னும் ஒரு மாதத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா மழை நமக்கு பெருசாக பெய்யலை அப்படிங்கிறது மாவட்ட வாரியாக பார்க்கும்போது இன்னும் நமக்கு 2வது வாரம் 3வது வாரத்தில் தான் ஜூன் 2வது வாரம் 3வது வாரம் நம்ம 3வது வாரத்தில் தான் நமக்கு தீவிரம் அடையலாம். அதனால் தென்மேற்கு பருவமழையை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளிலையும் தொடர் மழையானது அடுத்த ஒரு வார காலத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து எங்களோட வானிலை செய்திகளை தினந்தோறும் பார்த்து மகிழுங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.